ஒரு விவசாயி பொண்ணு கேட்டாம்னா அவனுக்கு பொண்ணு கொடுக்க முடிய. அவன் என்ன உங்ககிட்ட 300 சவரம் போடு, எனக்கு அரை கிலோ தங்கம் போடு, எனக்கு ஒரு கார் வாங்கி கொடு, மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடு, எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு வீடு கொடுனா கேட்கான். உங்களால முடிஞ்சது ஒரு 5 சவரமா 10 சவரமா இல்ல 2 சவரமா 3 சவரமா இதான் போட முடியாது. போட்டு விவசாயிக்கு பொண்ணை கொடுங்க, விவசாய வேலை பார்க்கவனுக்கு அப்படி உள்ளங்கையில வச்சு தாங்குவான். உங்க மவளை உள்ளங்கையில வச்சு தாங்குவான். அப்படி தங்கத்தட்டுல வாங்குவான். அன்பு பாசனா என்னன்னு அந்த இடத்துல தான் தெரியும். நீங்க விவசாயிக்கு கட்டி கொடுத்த வீட்டுல போய் பாருங்க. இன்னும் நிறைய பேர் விவசாயி வேலை பார்க்கறவன பார்த்தாலே ஏதோ மிருகத்தை பார்த்த மாதிரி பாக்கிய. அவனும் மனுஷன் தான் நினைச்சு பொண்ணு கட்டி கொடுக்க முடிய. அவனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு தெரிச்சு ஓடுவிய. 300 சவரம் 500 சவரம் காரு பங்களா அதுன்னு போட்டு எவனையோ ஒரு முள்ள மாதிரி பேரை பிடிச்சி பார்த்து கட்டி கொடுப்பிய. அவன் உங்க மவளை வாழாம வரதட்சணை அதை கூட்டா இதை கொண்டா அதை கொண்டான்னு அடிச்சு பிடிங்கி கேட்பான். அப்படி உள்ளா பார்த்து கட்டி கொடுங்க. இன்னைக்கு ரோட்ல எல்லாரும் பிள்ளை இழந்துட்டு நிக்க வேண்டியதான். ஆனா விவசாயிக்கு மட்டும் கொடுத்துடாதீங்க. நாங்களும் மனுஷன் தான், எங்களுக்கும் ஏதாவது உங்களால முடிஞ்சதை போட்டு கட்டி தாங்க. எப்படி குடும்பம் நடத்துங்க அது பத்தி தெரியும் உங்களுக்கு. ஆமா, இன்னும் விவசாயம் பார்த்து இன்னும் பொண்ணு கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனசு வர மாட்டேங்க.